இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்று செவ்வாய்க்கிழமை, கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். கோடி அற்புதர் என்று சொன்னாலே நமது வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சி ஏற்படுகிறது, ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. இவர் மூலமாக இயேசுவை இறுதியாக அடைந்து விடலாம், எளிமையாக அடைந்து விடலாம் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள் பிறக்கிறது. நான் அமலாஷம் புனித அந்தோணியார் திருத்தலத்தினுடைய துணை அதிபராக வருகிற மக்களுக்காக ஜெபிக்கிற ஒரு பணியை தான் செய்கிறேன். அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற பணியை தான் செய்கிறேன். நம்பி வருகிறார்கள், இன்னும் அவர்கள் சோர்ந்து விடாமல் நம்பிக்கையோடு போய் அவர்களிடத்தில் நீங்கள் உங்களுடைய தேவை அறிக்கையிடுங்கள் என்று சொல்லி மக்களுக்கு நம்பிக்கையை நான் அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த விதத்தில் என்னிடத்தில் வந்து இப்படி தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுகிற பொழுது நான் அவர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான்: நிச்சயமாக அந்தோணியாரை நம்பி வந்து விட்டீர்கள், அதை நீங்கள் பெறாமல் போக மாட்டீர்கள். விரைவில் அதை அந்தோணியார் பரிந்து பேசி உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லுவேன். அடுத்த வாரமே வந்து அவர்கள் சாட்சி சொல்லுவார்கள், நீங்கள் எனக்கு நம்பிக்கையாக சொன்னீங்க, நான் அந்தோணியார்கிட்ட வேண்டினேன், நிச்சயமா அந்த பெற்றுக்கொண்டேன் என்ற ஒரு மன நிறைவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் சொல்லுவாங்க. உதாரணமாக சென்ற வாரத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, திருச்சியில் சென்ட் ஜோசப் கல்லூரி ஒன்று இருக்கிறது. அங்கே ஒரு பேராசிரியர் பிஹெச்டி படிப்புக்காக பல ஆண்டுகளாக படித்திருந்தார். ஆனால் அந்த பிஹெச்டி தீசிஸை அவர் சப்மிட் பண்ணணும். அந்த சப்மிஷனில் அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை, பல நாட்களாக போயிட்டு இருந்தது. ரொம்ப மன உளைச்சலுக்குள்ளே இருந்தார். இவ்வளோ கஷ்டப்பட்டு சப்மிட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்தார். வந்து சொன்னார், நான் அவருக்கு சொன்னேன், நிச்சயமாக அந்தோணியார்கிட்ட வந்துட்டீங்கல்ல, கட்டாயமாக நீங்கள் பாருங்கள், அடுத்த வாரத்துக்குள்ளேயே அதை நீங்கள் சப்மிட் பண்ணிடுவீங்க, நம்பிக்கையோடு வாங்க, போயிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு கோயிலில் போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். அவருக்கு சின்ன ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு அனுப்பினேன். அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நைட் 9 மணிக்கு வந்தார். வந்து என்கிட்ட சொல்லி ஒரு பெரிய பேக்கு கொண்டு வந்தார். என்ன சார் பேக் அப்படின்னு. ஃபாதர், நான் வந்து போன வாரம் ஜெபிச்சுட்டு போனேன்ல, என்னுடைய தீசிஸ் வந்து சப்மிட் பண்ண முடியல, கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு. உடனே எனக்கு சரியாயிடுச்சு. நான் பாருங்கள் பிரிண்ட் போட்டுட்டு தீசிஸை கொண்டு வந்திருக்கிறேன், இந்த நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள், நாளைக்கு நான் இந்த தீசிஸை சப்மிட் பண்ண போகிறேன் யூனிவர்சிட்டியில் அப்படின்னு சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவருக்கும் அவ்வளோ மகிழ்ச்சி அவர் முகத்தில். ஃபஸ்ட்டு போன வாரம் வந்த பிறகு அவருக்கு ஒரு மாதிரி இருந்தார், ரொம்பவே அப்செட்டாக இருந்தார், முகமே ஒரு விகாரமாக இருந்தது. ஆனால் அந்த பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்து நான் சப்மிட் பண்ண போகிறேன்னு சொன்னார்ல, அந்த நேரத்தில் அவருடைய முகம் அவ்வளோ பிரகாசமாக இருந்தது. நான் மீண்டும் சொன்னேன், எல்லா ப்ராசஸும் இன்னும் எளிமையாக நடக்கும், அந்தோணியார் மேலே நம்பிக்கை வைங்க, அவர்கிட்ட ஜெபிச்சுட்டு போங்க, நிச்சயம் அந்தோணியார் பரிந்து பேசி உங்களுக்கு நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டுமாக அது தீசிஸ்லாம் ப்ளஸ் பண்ணிவிட்டு அவரையும் ப்ளஸ் பண்ணிவிட்டு அனுப்பினேன். பிரியமானவர்கள், இப்படி கோடி அற்புதர் நம்பி வருகிற ஒவ்வொரு மக்களுக்கும் பல்வேறு புதுமைகள் அற்புதங்கள் செய்து கொண்டே இருக்கிறார். நம்ம இடத்துல நம்ம என்ன தேவை அப்படின்னா, அந்தோணியார் மீது நம்பிக்கை, கடவுள் மீது நம்பிக்கை இருந்தால் போதும், அது நாம் பெற்றுக்கொள்ளுவோம். எனவே பிரியமான இந்த செவ்வாய்க்கிழமை இந்த கோடி அற்புதருடைய பரிந்துரையை நாம் நாடுவோம். இந்த அந்தோணியுடைய பக்தி முயற்சியை கடைபிடிப்போம். அந்தோணியார் சிற்றாலயங்களுக்கோ பேராலயங்களுக்கோ சென்று அவரிடத்தில் நாம் செபித்து அவர் மூலமாக இயேசுவை அணுக, இயேசுவினுடைய நல்ல பண்புகளை கடைபிடிக்க முயற்சி எடுப்பான். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய தாயாம் திரு அவை நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா லூகாஸ் நற்செய்தி பிரிவு 6 இறைவார்த்தை 34 44 முடியும். இந்த பகுதியில நாம் படிக்கக்கூடிய நிகழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இயேசு மக்களுடைய உணர்வுகளை பார்க்கிறார். அவர்கள் எல்லாமே ஆயனில்லா ஆடுகளைப் போல் அலைகழிக்கப்பட்டிருக்கிற ஒரு உணர்ந்து அவர்கள் மீது பரிவு கொண்டு பலவற்றை கற்பித்து கொண்டே இருந்தார். அவங்க உள்ளத்துல ஏதோ ஒன்று தேவை, எங்களுக்கு ஆறுதல் சொல்ல, எங்களை உற்சாகப்படுத்த, நம்பிக்கை கொடுக்க
ஏதோ ஒன்று தேவை அப்படின்னு அந்த உணர்வை அவங்க முகத்தை பார்த்து இயேசு புரிந்துக்கிட்டு பலவற்றை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார். பேசிக்கொண்டே இருந்ததுனால் நேரம் ஆயிடுச்சு. அது ஊருக்கும் அந்த இடத்துக்கும் ரொம்ப வெகு தொலைவு இருக்கிறது. போகிற வழியில் அவங்க உடனே போய் சாப்பிட முடியாது. என்ன செய்யறது? எல்லாருமே சீடர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இயேசு அவங்கள பார்த்து பரிவு கொண்டு அவர்களுக்கு சாரி, நான் இப்படியே அனுப்பினாக்கா அவங்க வழியில் மயங்கி விழுந்துடுவாங்க, பசி வந்தா பத்தும் பறந்து போயிடும் இல்லையா? அப்போ எதுவுமே தெரியாது. அந்த உணர்வு வந்துடுச்சு அவங்களுக்கு. என்ன செய்யறது? இனி பேசினா கேட்க மாட்டாங்க. உடனே இயேசு சீடர்களை அழைக்கிறார். அழைத்து உங்களிடம் இருக்கிற உணவை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, என்கிட்ட ஏது உணவு? அங்கே போய் வாங்கிட்டு வந்தாதான். வாங்கிட்டு வந்தா கூட அது நேரம் பத்தாது. அது இவ்வளோ பேருக்கு நம்மளால எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது போய் பாருங்க அப்படின்னு போய் பார்க்குறாங்க. அவங்க பார்த்த உடனே 2 மீன் துண்டுகள் 5 அப்பம் தான் இருந்தது. இதில் சொல்றாங்க, அதை கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு. அதை தூக்கி வால் நோக்கி அண்ணாந்து பார்த்து இறைவனுக்கு நன்றி கூறி இதை போய் பகிர்ந்து கொடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. பகிர்ந்து கொடுக்கும் பொழுதே எல்லாரும் வயிறார உண்ணுகிறார்கள். உண்டு மீதியை 12 கூடையிலே எடுத்து வைக்கிறார்கள். அந்த ஆண்களுடைய எண்ணிக்கை மட்டும் 5000 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சி 5000 பேருக்கு உணவு கொடுத்த ஒரு நிகழ்ச்சி எதை சொல்லுகிறது? அந்த பகிர்வு. இன்னொன்று, கடவுளால் எல்லாம் முடியும் என்ற ஒரு நம்பிக்கை சொல்வதாக அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய கருணை தேவையை உணர்ந்து உதவுவதாக அமைந்திருக்கிறது இந்த நற்செய்தி பகுதி. கடவுள் மக்களை பார்த்து அந்த பரிவு கருணை உள்ளம் கொண்டவராகவே இருக்கிறார். அது இயல்பாகவே கடவுளுக்குள்ள ஒரு நல்ல குணம். மக்களுடைய தேவைகளை புரிந்து கொள்வதுதான் அந்த கருணை, அந்த பரிவு. அது இறைவனுக்கு அதிகமாக இருப்பதை நற்செய்தியிலே பல இடங்களிலே பார்க்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே, இந்த நற்செய்தியிலே இயேசு அந்த போதித்து கொண்டு இருந்துட்டு, சரி நான் போதிச்சு முடிச்சுட்டு எல்லாம் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை உணர்றாரு, பரிவு கொள்கிறார். எப்படி அவங்க போய் வீட்டில் போய் இனி சமைச்சு சாப்பிட எவ்வளோ நேரம், அதுக்கு அவங்களுக்கு பலன் இல்லையே, சக்தி இல்லையே, உணவு கொடுத்தே ஆக வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த கருணையின் வெளிப்பாடு தான் இந்த ஒரு பெரிய புதுமை என்று நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த நற்செய்தியில கூட நம்ம இன்னொரு கருத்தையும் பகிர்ந்து கொள்கலாம். சிறிய பகிர்வு பெரிய அற்புதங்களை கொண்டு வருகிறது. அப்போ அந்த இடத்துல இருந்தது, அவங்க சாப்பிட்ட மீதியா வச்சில்ல, அவங்களுக்காக வச்சிருந்தாங்க. எனக்கு இது சாப்பிட தேவை அப்படின்னு சொல்லிட்டு வைத்திருந்த அந்த உணவை தான் கொண்டு வாங்க, எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் சாப்பிட்ட மீதி ஏதாவது இருந்தால் அதை கொண்டு. ஏசு அப்படின்னு கேட்கல, நீங்கள் சாப்பிட்ட மீதி எதனா இருக்கிறதா பாருங்கன்னு கேட்கல, உங்ககிட்ட இருக்கிறத கொண்டு வாங்க. அப்போ அவர்களும் சாப்பிடாமல் அதை வைத்திருந்தார்கள். அது இருப்பதை கொடுக்கிறார்கள். அந்த இருப்பதை கொடுத்ததுனால்தான், அந்த கொடுக்கிற அந்த மனம் இருந்ததுனால்தான் அங்கே பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்ததை நாம் பார்க்கிறோம். எனவே உண்மையாகவே நான் இருப்பதை கொடுத்துடணும். அது எதுவுமே யோசிக்காம கொடுக்கிறப்போ நல்ல ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும், பெரிய அற்புதங்கள் நடக்கும். இது நான் யூடியூப்ல ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன். ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவாங்க. அவர் ரோடாக போவார். போயிட்டு ரோட்டு ஓரத்தில் ஒரு வயசான அம்மா, அவங்கள பார்த்த ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஒரு சின்ன கடை தான், பொருட்கள்லாம் அப்படியே வச்சு விற்றுட்டு இருக்கிறாங்க. அதில் இட்லி, சும்மா தோசை, சின்ன கடை மாதிரி போட்டு தான் வச்சுருக்கிறாங்க. ஒருத்தர் பர்பஸாகவே போகிறார். அவர்கிட்ட பணம்லாம் இருக்குது, வசதியானவர் தான். இருந்தாலும் அந்த அம்மாவுடைய குணம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவர் அந்த கேமராலாம் வச்சு தான் போகிறாரு. போயிட்டு, அம்மா ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிட்லம்மா, 2 நாள் ஆச்சுமா, எனக்கு சுத்தமாக பணம் இல்லைம்மா, எனக்கு சாப்பாடு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ பசிக்குதா தம்பி, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு பிளேட் எடுக்கிறாங்க. 4 இட்லியை வச்சு சாம்பார் சட்னிலாம் ஊற்றிருந்தா சாப்பிடுப்பா. அம்மா என்கிட்ட திரும்ப அவர் சொல்கிறாரு, அம்மா என்கிட்ட பணம் இல்லைம்மா, என்னம்மா பண்ணுறது? ஐயோ குடி, சாப்பிடு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரனுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு நல்லா வேற சாப்பிட்டு, ரொம்ப நன்றிம்மா அப்படின்னா அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். அம்மா கடனாக நான் சாப்பிட்டேம்மா, காசு இல்லை, என்னால் கொடுக்க முடியாதும்மா, என்னம்மா பண்ணுவீங்க நீங்கள், உங்களுக்கு ஒன்றுமே இல்லையே? இல்லை பரவாயில்ல, கடவுள் ஏதாவது கொடுப்பாருப்பா, நீ வயிறார சாப்பிட்டு, அது போதும், பசியெல்லாம் இருக்காதுப்பா, பசிக்குதுன்னா கூட என்கிட்ட சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தாய் அவ்வளோ எளிமையாக, ஒன்றுமே இல்லை, வறுமை, அதை வச்சு தான் அவங்க சாப்பிட்ணும். அந்த நேரத்தில் பசிக்குதுன்னு சொன்ன உடனே அந்த தாய்மை உள்ளத்தோடு என்னப்பா சாப்பிடுப்பான்னு எடுத்து கொடுத்தாங்க. அந்த இன்ஃப்ளூயன்சர் திரும்ப சொல்கிறாரு, அம்மா இந்தாங்க 1000 ரூபாய், இந்த அந்த துணிமணி வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிஃப்டெல்லாம் கொடுத்து பணத்தை கொடுத்து எடுத்துக்கினேன். அந்த அம்மா
உடனே என்னப்பா பணம்லாம் இல்லைன்னு சொன்ன, திடீர்னு கொடுக்குற? இல்லைம்மா, உங்களுடைய குணம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கத்தான் பண்ணேன். உண்மையாகவே ஒரு பசின்னு யாருன்னா வந்துட்டாக்கா எல்லாரோட மனசும் இந்த மாதிரி இலகி போயிடுது. உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வருது. இது நான் மக்களுக்கு கொண்டு சொல்லணும் இந்த செய்தி அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த போட்டேன். என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்தாங்க பணம் சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பணத்தை கொடுத்து துணியை கொடுத்துட்டு போனார். அன்புக்குரியவர்கள், இப்படி அந்த தாய்கிட்ட பாருங்க, அவர்களே வறுமையில் இருக்கிறாங்க, அதை வச்சு தான் சாப்பிடணும். இருந்தாலும் பசின்னு வந்துட்டாக்கா 10 பறந்து போகும் இல்லையா, அது உடனே கொடுக்குற ஒரு நல்ல மனப்பான்மை. பிரியமானவர்கள், இந்த நற்செய்தியில இந்த பசியில் உள்ளவர்களை இறைவன் உணவு கொடுத்து காக்கிறார். அந்த உணவு கொடுக்கிற ஒரு விஷயம் எல்லா மதத்திலுமே இருக்குதுங்க. இந்த மதம் தான் அப்படின்னு இல்லை, எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்கணும், உணவு கொடுக்கணும், பசியில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். நான் திருச்சியில தான் இருக்கிறேன். திருச்சியில இந்த காவேரி பாலம் இருக்குது. காவேரி பாலத்துல ஸ்ரீரங்கம் இந்து டெம்பிள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஓரத்துல ரோட்டு ஓரத்துல நிறைய எளிய ஏழை மக்கள் உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. அவங்க அங்கேயே தாங்க இருப்பாங்க, நாள் கணக்காக இருப்பாங்க, இரவும் பகலுமா இருப்பாங்க. அப்போ இவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும்ங்கிற ஒரு ஆசை எத்தனையோ பேருக்கு வருது. அப்போ காலை சாப்பாடு ரெகுலராக கொடுத்துட்றாங்க, மதிய சாப்பாடு கொடுத்துட்றாங்க, இரவு சாப்பாடு, அதுவும் ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேலே டீ சுண்டலை கொடுத்துட்டு போகிறாங்க. இப்படி கொடுத்துட்டே போகிறாங்க. இங்கே உட்காந்து சாப்பிட்டு தான் இருக்காங்க. அப்போ உணவு கொடுக்கணும். இந்த ஓரத்தில் ரோட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் சாப்பாடு இல்லை, நம்மளை நம்பி தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்குது பற்றியா. இது எத்தனை தன்னார்வ தொண்டர்கள் செய்கிறாங்க, பல ஆன்மீக நிறுவனங்கள் செய்யுது, ஏழை மக்கள் கூட செய்கிறாங்க. இதெல்லாம் கண்கூடாக பார்க்கிறேன். அப்போ உணவு கொடுக்கணும், அவர்கள் பசி ஆற்றுவது ஒரு சிறந்த ஒரு செயல், கருணை செயல் என்று சொல்லி எல்லா மதத்தாருமே செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த நற்செய்தியிலே பிறருக்கு நான் உணவு கொடுக்கணும், அவர்கள் பசியை ஆற்றணும். அந்த பசி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களால வேற எதுவுமே சிந்திக்க முடியாது. எனக்கு நிறைய பணம் வேணும்னு அவங்களுக்கு தோணாது. அந்த நேரத்தில் என் பசி ஆற்ற எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கிடைக்காதா, ஒரு டீயாவது கிடைக்காதா அப்படிங்கிறதான் எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு குணமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இதோ இந்த நற்செய்தி மூலமாக நான் உணவு மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பை இயேசுவை போன்று வளர்த்து கொள்ள ஆசைப்பட வேண்டும். அன்பானவர்களே, இந்த நற்செய்தியிலே இன்னொரு கருத்துக்கள் கூட நாம் தியானிக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இருப்பதை பகிர்ந்து கொடுப்பதனாலே பெரிய அற்புதங்கள் நடக்கும். சிறியதிலிருந்து நம்ம பெரிய அற்புதங்களை காணலாம். இருக்கிறத பகிர்ந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறையா வரும். இன்னொரு கதை கூட இதுக்கு நான் சொல்கிறேன். வேறு கதை அப்படின்னு சொல்லக்கூடாது, ஒரு நிகழ்வு தான். ஒரு கிராமத்தில் பெரிய புயல் அந்த நகரத்தையே அந்த கிராமத்தையே அழிச்சிருச்சு. அப்போ எல்லாமே புயல் ஓய்ந்து விட்டது, எல்லாமே பசியில் இருக்கிறாங்க. ஒரு பெண்மணி கொஞ்சம் வீட்டில் அது அடிச்சுட்டு போனதெல்லாம் மீதி கொஞ்சம் அரிசி இருந்தது, அரிசி இருந்துச்சு, கொஞ்சம் கொண்டு அதை நம்ம சமைச்சு சாப்பிட்லான்னு ஆசை தான். ஆனாலும் நிறைய பேர் சாப்பாடு ஒன்றுமே இல்லை, எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பெண்மணி இருக்கிற அந்த கொஞ்சம் அரிசியை எல்லாருக்கும் முன்பாக, என்கிட்ட கொஞ்சம் அரிசி இருக்குது, நான் இதை கொடுக்குறேன், வாங்க எல்லாமே சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் எல்லாமே தேடி பார்த்துட்டு அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் இருந்த எல்லாத்தையுமே கொண்டு வராங்க. சேர்த்த உடனே நிறைய அரிசி வருது, அதை சமைச்சு சாப்பிட்றாங்க. இந்த பெண்மணி நினைச்சிருந்தாக்கா, ஐயோ எனக்கு கொஞ்சம் தானே இருக்குது, எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்கறது, எனக்கே இல்லையே, நிறைய இருந்தால் கொடுக்கலாம், என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, இதே நான் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தா அந்த இடத்துல எல்லாருமே சாப்பிட்டு இருக்க முடியாது, புதுமை நடந்திருக்காது. இருப்பதை கொடுக்க வேணுங்கிறங்க அந்த பெண்மணியுடைய ஒரு ஆதங்கம், அந்த இடத்துல புதுமைகள் நிகழ்ந்தது. எல்லாருமே யோசிச்சாம, நானும் இருக்குது, எனக்கும் கொஞ்சம் இருக்குது, அங்கே கொஞ்சம் இருக்குது, இங்கே கொஞ்சம் இருக்குது, கொண்டு வாங்கன்னு எல்லாத்தையும் கொண்டு சேர்த்து செய்து சாப்பிட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியில கூட இயேசு கிறிஸ்து ஒருத்தவங்க யாரோ சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறாங்க. அது அவங்களும் மனப்பான்மையோட இல்லை இயேசு கேட்டுட்டாரு அப்படின்னு கொடுத்தாங்க பத்தியா. ஐயோ நானும் பசியாக தான் இருக்கிறேன், நான் எவ்வளோ தூரம் போய் நான் இனி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றது, என்னால் கொடுக்க முடியாதுன்னு நினச்சி அவங்க கொடுக்காம இருந்திருந்தாக்கா அந்த புதுமை நடந்திருக்காது. இருந்ததை கொடுத்தார்கள். இந்த கொடுத்ததுனால்தான் அந்த இடத்துல பெரிய புதுமை நடந்தது. அன்புக்குரியவர்களே, இருப்பதை கொஞ்சமாக இருந்தாலும் அதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை நாம் பெறுகிற பொழுது கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். எனவே இந்த நற்செய்தி கடவுள் பெரிய புதுமை செஞ்சார் அப்படின்னு சொல்றதை விட, கடவுள் இருந்ததில் அந்த கொடுக்கிற மனப்பான்மையில் அவருடைய கருணையினாலே இந்த புதுமையில் செய்வதை பார்க்கிறோம். நாமும் இயேசுவை போன்று
இந்த கருணை உள்ளம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த குறுகிய அப்பத்தை மீனையும் கொடுத்ததை போன்று நாம் நம்மிடத்தில் இருக்கிற ஒரு சிறிய பொருட்களையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை வளர்த்துக்கொள்ள சிறப்பாக இந்த நாளிலே ஜெபிப்போம். இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். நன்றி இயேசு, இந்த செவ்வாய்க்கிழமை வேளையிலே உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். அன்பு தெய்வமே, இதோ உமது பக்தன் கோடி அற்புதன் மூலமாக எண்ணற்ற அற்புதங்கள் அதிசயங்கள் செய்து கொண்டிருப்பவரே, கோடி அற்புதரே, பதுவை அந்தோணியாரே, உம்முடைய பாதத்திலே உம்முடைய பிரசன்னத்திலே நான் மக்களுடைய தேவைகளை வைத்து ஜெபிக்கிறேன். அவருடைய கருத்திற்காக ஜெபிக்கிறேன், அவருடைய நம்பிக்கைக்காக ஜெபிக்கிறேன். நீர் இயேசுவினிடத்தில் தொடர்ந்து பரிந்து பேசி உம்முடைய ஏழை எளிய மக்கள் கேட்கிற அனைத்து விண்ணப்பங்களையும் நீர் அவர்களுக்கு நிறைவாக கொடுப்பீராக. குழந்தை இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, இன்னும் இளம் பருவத்திலே எனக்கு நல்ல பண்புகள் இல்லை, தீய பழக்கத்திலே இருக்கிறேன், இன்னும் திருமண தடையாக இருக்கிறது, குடும்பத்தில் கஷ்டமாக இருக்கிறது, பொருட்கள் காணாமல் போய்விட்டது, குடும்பத்திலே சண்டை சச்சரவுகள், கோர்ட்டிலே பிரச்சனைகள், இன்னும் நீதிக்காக பல ஆண்டுகளாக காத்து கொண்டு இருக்கிறேன், நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் என்று பல்வேறு தேவைகளுக்காக உம்மை நாடி வருகிற மக்களுக்காக இயேசுவினிடத்திலே பரிந்து பேசி அவையெல்லாம் இயேசுவுக்கு விருப்பம் என்ற உடனடியாக கொடுத்து அவர்களை மகிழ்விக்க செய்வீராக. அன்பு தெய்வமே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குணப்படுத்துவீராக. நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பீராக, மகிழ்வை கொடுப்பீராக, பயணவேளை பாதுகாப்பாக இருப்பீராக. அவர் வேண்டுகிற விரும்புகிற ஒவ்வொன்றும் தடையில்லாமல் அவர் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. நல்ல அமைதி, நல்ல மகிழ்வு இந்த குடும்பத்தாருக்கு ஒவ்வொருக்கும் கிடைக்க நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக இயேசுவினிடத்திலே ஜெபிக்கிறேன். இறை ஆசீர் உங்களை நிரப்புவதாக. ஆமேன். Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.